சரி ஆயிடுச்சா? என்ன சரி ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க சார்? என்ன சரி ஆயிடுச்சு? ஒண்ணும் சரியாவலையே இங்க. பவி, ஹரி சார் சொல்றதுதான் சரி. அந்த ஆதிரா இது நாள் வரைக்கும் குட்டிய மிரட்டி வச்சிருந்தா. அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு குட்டிய மாப்பிள்ளை கேட்டு வந்தாங்கல்ல 2 பேரும், அவங்க கூட அந்த ஆதிரா செட் பண்ண ஆளுங்க தான். இதெல்லாம் சொன்னா உன் மனசு சங்கடப்படும்னு சொல்லிட்டு இவ்ளோ நாளா அவன் சொல்லாம மறைச்சிருக்கான். போதும் அத்தை, போதும். சும்மா பேசாதீங்க அத்தை. இத்தனை நாள் என்கிட்ட நீங்க எல்லாருமே இந்த விஷயத்த மறைச்சு என்ன முட்டாள் ஆக்கிட்டீங்கல்ல. இப்ப வந்து உண்மையை மாறி மாறி சொன்னா அத நான் கேட்டுக்கிட்டு சகிச்சுக்கிட்டு போகணும். அப்படித்தானே? இதெல்லாம் நியாயமா அத்தை? நியாயமே இல்ல பவி. ஆனா குட்டி ஆதிரா பிரச்சனை எந்த அளவுல இருக்கும்னு எனக்கே தெரியல. குட்டியோட நடவடிக்கையை பார்த்து என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போதுதான் ஆதிரா கிட்ட இவன் எப்படி மாட்டிட்டு இருக்கிறாங்கிற விஷயமே தெரிஞ்சது. இத உன்கிட்ட சொன்னா நீ வருத்தப்படுவேன்னு தான் நான் எதுவுமே சொல்லாம விட்டுட்டேன். மத்தபடி பவி, உன்கிட்ட இருந்து மறைக்கணும்னு ஒண்ணும் இல்ல. அது மட்டும் இல்ல பவி, யார் மேல தப்பு இருக்குன்னு எனக்கும் ஹரிசாருக்கும் குழப்பமா இருந்துச்சு. அந்த நேரத்துல தெளிவில்லாம இந்த பிரச்சனைய உன்கிட்ட சொல்லி உன்னை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நான் உன்கிட்ட இத சொல்லல பவி. அத்தை, நீங்க இந்த உண்மையை ஓப்பனா சொல்லிருந்தீங்கன்னா நான் வருத்தப்பட்டிருப்பேனா? ஆனா இத என்கிட்ட சொல்லாம நீங்க மனசுக்குள்ளே போட்டு அழுத்தி வச்சிருந்தீங்க. உங்களை வருத்திக்கிட்டு இருந்தீங்கல்ல, அததான் அத்தை என்னால தாங்க முடியல. அத்தை ஏன் இந்த மாதிரி சோகமா இருக்காங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு நினைச்சு நினைச்சு நான் எவ்வளவு ஃபீல் பண்ணேன்னு தெரியுமா? உங்களுக்கெல்லாம் அத சொன்னா புரியாத அத்தை. எனக்கு உன்னை பத்தி தெரியாதா பவி? அத்தை, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அன்னைக்கு நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்தீங்களே, அப்ப நானும் அதே ஹாஸ்பிட்டல்ல உங்க பின்னாடிதான் நின்னுட்டு இருந்தேன். பவி, பவி, என்ன பண்ற நீ? அத்தை விடுங்க அத்தை. பவி, எங்க போற? இல்ல பவி, நீ எங்க போல போல. உங்க மேல நான் எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன்னு உங்களுக்கே தெரியும்ல. ஏன் இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். இப்ப நீங்க எல்லாரும் என்ன ஏமாத்திட்டீங்கல்ல. ஏமாத்தல பவி, உன்னை ஏமாத்தல. விடுங்க அத்தை. பவி, பவி, எங்க பவி போற? நான் சொல்றது கொஞ்சம் கேளு பவி, ப்ளீஸ் ப்ளீஸ், இந்த ஒரு வாட்டி ப்ளீஸ். இங்க பாருடா துரோகி, விட என்ன? இங்க பாவம் பவித்ரா வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருந்தாளா? அந்த சந்தோஷ் பாவம் என்ன பண்ணுவா? அந்த ஆதிராவோட அழகுல சந்தோஷ் மயங்கி அவளே கதின்னு கடந்துட்டான். தெரியுமா உங்களுக்கு? கல்யாணம் வரைக்கும் போயிடுச்சு, போயிட்டு திரும்ப வந்துருச்சு. ஓ అవునా? அதான் பவித்ராக்கு கோவம் போல இருக்கு. அவ ரோஷக்காரி இல்ல, அதான் வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டான். இனிமே இந்த ஜென்மத்துல இந்த வீட்டு வாசப்படியே மிதிக்க மாட்டான்.
எதுக்கு இவ்வளவு சோகமா இருக்கீங்க? என்ன நடந்து போச்சுன்னு இவ்வளவு வருத்தம்? என்ன பொண்டாட்டி விட்டு போயிட்டான்னு ஃபீல் பண்றியாப்ப? டேய், ஒண்ணு மட்டும் நினைச்சுக்கடா, நீ ஆம்பளை, நீ எதுக்கும் வருத்தப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது. வரா, மனச மட்டும் விட்டுறக்கூடாது. மனசு கண்ட்ரோல்ல இருந்தாதான் இந்த உலகத்துல எதை வேணாலும் சாதிக்கலாம். ஒரு ஆம்பளை அவ்வளவு தூரம் கெஞ்சிட்டு இருக்கான், அவ பாட்டுக்கு போயிட்டே இருக்கா. எல்லாம் தான் சம்பாதிக்கிற திமிரு. தாத்தா விடுங்க தாத்தா. அத நீங்க இப்ப எதுக்கு கத்திக்கிட்டு இருக்கீங்க? உங்க உடம்புதான் தாத்தா வீணா போகும். அவதான் போயிட்டால, இனிமே கத்தி என்ன ஆக போகுது? என்னடா அவ்வளவு ஃபீலிங்கா சொல்ற? அவன் உன்னை இந்த வீட்டை விட்டு போனதுல உனக்கு அவ்வளவு வருத்தமா? என்ன தாத்தா சொல்றீங்க நீங்க? அவ என் பொண்டாட்டி, அவ என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டா. எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்காதா? நீ என்னடா தப்பு பண்ண? நீ என்ன தப்பு பண்ண? வேலை பார்க்கிற இடத்துல 4 பேர் கூட பழகிதான் ஆகணும். ஆம்பளடா, நீயே இறங்கி வந்து உன் மேல தப்பு இல்லைன்னு சொல்லி நீ அவ்வளவு தூரம் எடுத்து சொல்றல்ல, 10,000க்கு உங்க அம்மா வேற எடுத்து சொல்றா. எதையும் கேட்காம திமிர் எடுத்து போனா போகட்டும். 4 நாள் அவங்க அம்மா வீட்டுல இருந்து என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை டார்ச்சர் பண்ணா அவ ஒடியாந்துற போறா. போடா, போய் பேசாம வேலையை பாரு. இல்ல தாத்தா, நான் பண்ணது பெரிய தப்பு. நீங்க பவி நிலைமையில இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவளோட கோவத்துல நியாயம் இருக்குது. அவளும் என்ன மாதிரி தானே வேலைக்கு போய் சம்பாதிக்கிறா. வேற இப்போ நான் பண்ண மாதிரி அவ பண்ணிருந்தா நான் சும்மா இருந்திருப்பேனா? சொல்லுங்க தாத்தா, நான் சும்மா இருந்திருப்பேனா? என்ன அவளுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? ஏய், என்னதான் உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாயிடாது. அவ என்ன சம்பாதிச்சாலும் அவ பொம்பளடா, நீ ஆம்பளை. தாத்தா 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 போய் ரெஸ்ட் எடுங்க தாத்தா. உட்காந்து போங்க தாத்தா. குட்டி, சம்பந்தி அந்த மாதிரி நடந்து பாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா. ரொம்ப வலிச்சது அவர் அடிச்சது. இல்லம்மா, அவர் என்ன அடிச்சதுல ஒரு விஷயமே இல்லம்மா. நான் அதுக்கு திருப்பி அவங்க கிட்ட ரியாக்ட் பண்ணிருந்தா ரொம்ப மரியாதை இல்லாம போயிருக்கும். பிரச்சனை இன்னும் பெருசா இருந்திருக்கும்மா. ஆனா அது எல்லாத்தையும் விட பவி அங்க வரலன்னு சொன்னதுதாம்மா என்னால தாங்க முடியல. அவ எங்க போனா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானே தெரியலையேம்மா. குட்டி, ஒன்னும் கவலைப்படாத. பவி ஒன்னும் உலகம் தெரியாத பொண்ணு இல்ல. அவ ரொம்ப விவரமானவ, அதே நேரத்துல ரொம்ப தைரியமான பொண்ணு. அவ கோழைத்தனமான எந்த முடிவையும் எடுக்க மாட்டா. குட்டி, நீ இப்பதான் தைரியமா இருக்கணும். இல்லம்மா, அவளுக்கு கோபம் கொஞ்சம் அதிகமா வரும். அந்த கோபத்துல அவ என்ன பண்றான்னு அவளுக்கே தெரியாது. அவ எங்க இருக்கான்னு தெரிஞ்சா போதுமா கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்ல. குட்டி, பவி அவளோட அம்மா வீட்டுக்கு போல இல்ல, அப்போ அவளுக்கு நம்ம மேல கோபம் கம்மியாதான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தனக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும்ல. அம்மா, எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் வீடுங்கள்லாம் இருக்கு, அங்க போய் தேடிட்டு வரலாமா நம்ம? அம்மா வாங்கம்மா, போயிட்டு வந்துடலாமா? குட்டி, பவிய பத்தி உனக்கு தெரியும்ல. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு அவ கூட வேலை பாக்குற யாரோ ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்க வாய்ப்பு இருக்கு. நாம பவிய தேடி போறதால இன்னும் அவளுக்கு கோவம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
வேண்டாம் குட்டி. பவியோட கோபம் கொஞ்சம் குறையட்டும். அவளோட போக்குல கொஞ்சம் விட்டு பாப்போமே. அம்மா நீங்க சொல்றது எல்லாமே ஓகே தாம்மா. நான் பவிய டிஸ்டர்ப் பண்ண கூட இல்ல. ஆனா அவ எங்க இருக்கான்னு தெரியாம நம்மளால எப்படிமா நிம்மதியா இருக்க முடியும்? ஜஸ்ட் அது தெரிஞ்சா மட்டும் போதுமா? சரி, எனக்கு புரியுது நீ சொல்றது. நீ என்ன சொல்றேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. பவியே இப்ப நீ பார்க்கணும். அதே சமயத்துல குட்டி அழாதடா. பவி எங்க போனாலும் நம்மள பத்தி தான் நினைச்சிட்டு இருப்பா. கூடிய சீக்கிரம் பவி வந்துருவா. அம்மா கண்டிப்பா அவ வந்துருவாள்லம்மா. வந்து என் கூட பழையபடி பாசமா இருப்பாளம்மா. குட்டி, உனக்கு எப்ப பிரச்சனை வந்தாலும் உன் அம்மா சும்மா நின்னு வேடிக்கை பார்த்தது கிடையாது. அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்கேன். அதே போல உனக்கு இப்ப வந்திருக்கிற இந்த பிரச்சனையையும் கண்டிப்பா அம்மா தீர்த்து வச்சிருவேன். உங்ககிட்ட தான் சார் கேக்குறேன். சொல்லுங்க சார். மேல ஷெல்ஃப்ல இருக்கு பாருமா. என்ன ஹரி சார் இது? மேடம், அது வந்து நான் பேசாதீங்க. நீங்க இவ்ளோ நாளா குட்டி நல்லா இருக்கணும், அந்த பிரச்சனையில இருந்து விடுபடணும்னு எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க. ஆனா இப்போ நீங்களே இப்படி பண்ணலாமா ஹரி சார்? ராத்திரி பூரா என்னோட குட்டி எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு உங்களுக்கு தெரியுமா? அதை பார்த்து நான் எவ்வளவு துடிச்சேன். பவி வீட்டை விட்டு போகும்போது யாரெல்லாம் எங்களை என்னெல்லாம் பேசினாங்கன்னு நீங்க கூட இருந்து கேட்டீங்க தானே? சொல்லுங்க ஹரி சார், நீங்களும் கூட இருந்து எல்லாம் பாத்தீங்க தானே? எல்லாம் கேட்டீங்க தானே? சொல்லுங்க சார். ஆமா மேடம். அப்போ ஒண்ணும் தெரியாத மாதிரி பவிய வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு என்கிட்ட சொல்லாம மூடி மறைச்சிருக்கீங்க. நியாயமா நீங்க என்ன பண்ணிருக்கணும் ஹரி சார்? பவி வீட்டுக்கு வந்ததும் அவளுக்கு புத்திமதி சொல்லிட்டு என்கிட்ட விஷயத்த சொல்லி குட்டி கூட சேர்த்து வைக்கிறதுக்கு வேலை பார்க்க வேண்டாம்? மேடம், நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. என்ன சார் இனிமே சொல்ல போறீங்க? சொல்லுங்க சார், என்ன சொல்ல போறீங்க? சொல்லுங்க. நான் கூப்பிடல, பவித்ரா தான் வந்தா, அப்படிதானே சொல்ல போறீங்க? மேடம், அவங்க உங்க வீட்டை விட்டு போனதுல இருந்து நேரா இங்கதான் வந்தாங்க, இங்கதான் தங்கி இருக்காங்க. உங்களோட கோபம், ஆதங்கம் எல்லாம் எனக்கும் புரியுது. ஆனா நேத்து நடந்ததே வேற. அதத்தான் என்னன்னு சொல்லுங்களேன். எங்க சொல்ல விடுறீங்க? என்ன திட்டுறீங்களே தவிர நான் சொல்றத கொஞ்சம் கூட கேட்க மாட்டேங்கிறீங்களே. சரி சரி சொல்லுங்க, நான் திட்டல. பவித்ரா ஆட்டோ புடிச்சு போனாங்கல்ல, அப்ப நானும் என் கார்ல ஃபாலோ பண்ணி போனேன். என்ன சார் பேசிட்டு இருந்தீங்க? என்ன பவித்ரா இப்படி கேட்டுட்டீங்க? உங்க கண்ணு முன்னாடி தானே பாத்தீங்க எவ்வளவு கோவமா பேசிட்டு இருந்தேன். என்ன பவித்ரா அப்படி பாக்குறீங்க? நான் உள்ள போனதுல இருந்து அத்தை இங்கதான் இருந்திருக்காங்க. அவங்க கிட்ட நீங்க பேசிட்டு தான் இருந்திருக்கீங்க. ஆமா, அவங்க தான் பேசிட்டு இருந்தேன். என்ன பேசுனீங்க? அது இப்படியேதான் கோவமா பேசிட்டு இருந்தேன். ஓ, கோவமா? என் காதுல அப்படி எதுவும் விழலையே. நீங்க டீ போடுறதுல பிஸியா இருந்தீங்க, அதான் உங்களுக்கு கேக்கல. பவித்ரா, ப்ராமிஸ், நான் உங்களை திட்டி தான் பேசிட்டு இருந்தேன். இன்னொன்னா பாருங்க, இதுக்கப்புறம் உங்க அத்தை இந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க. இது நிஜம் பவித்ரா, என்ன நம்பு. ஹரி சார், எனக்கு சின்ன வயசுலயே காது குத்திட்டாங்க. உங்க முகத்தை பார்த்தாவே தெரியுது. இங்க பாருங்க சார், என்ன மட்டும் சமாதானப்படுத்தி அவங்க கூட சேர்த்து வைக்கணும்னு ஏதாவது பிளான் பண்ணி தூது வேலையெல்லாம் பாத்தீங்க, அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நான் அடுத்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு போயிடுவேன்.
அப்புறம் நான் எங்க போவேனோ யாராலையும் கண்டுபிடிக்காத இடத்துக்கு தான் போவேன். ஐயோ பவி, நான் அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன். இது நிஜம், என்ன நம்பு. ஓ விருப்பம், நீ எவ்வளவு நாள் வேணாலும் இங்க தங்கு. மனசுக்கு என்ன தோணுதோ அதை செய். நான் உன் பக்கம் எப்பவுமே இருப்பேன், என்ன நம்பு. சரியா? என்ன? சரி, டீ போட்டு வச்சிருக்கேன், வாங்க. இஞ்சி டீ தானே? ஆமா சார். ஆ. நீங்க 2 பேரும் புருஷ முண்டாட்டியா? பவி சொல்லு பவி. பவி சொல்லுமா. இப்பெல்லாம் யாரையும் நம்ப முடியல. இவனை யாருன்னே எனக்கு தெரியாது. தேவை எல்லாரும் அடிச்சு உன கொன்றாதீங்கயா. போதுமையா, விடுங்கயா. போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கலாம். யோ, அது என் பொண்டாட்டி தான். விடுங்கயா பவி, விடுங்க. சொன்னா கேளுங்க. சொல்றேன்ல பவி. பவி இனிமே அவங்க பவி, பவி சொல்லு பவி. என்ன பிரச்சனை? நீங்களே அவன்கிட்ட கேளுங்க சார். என்ன எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆளை போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணா நீங்க கேளுங்க. யார் கொடுத்தது? பவி அவன் என்ன பண்ணா நீங்களே கேளுங்க சார். தம்பி என்ன பிரச்சனை? ஏன் எல்லாரும் சேர்ந்து ஒன்னு அடிக்கிறாங்க? சார், இது என் ஒய்ஃப் சார். சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சார். நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம், அதுக்காக இவங்க எல்லாரும் போட்டு அடிக்கிறாங்க சார். ஏமா, இந்த தம்பி சொல்றதெல்லாம் உண்மையா? சொல்லுமா. இல்ல சார். கோவத்துல என்ன பண்றதுனே தெரியல. என்ன பவி, என்னாச்சு? சந்தோஷம் ஏதாவது திட்டி அனுப்பிட்டியா? இல்ல சார். அட விடு பவி, அவன் பண்ணது தப்பு தானே. அதுக்கான தண்டனையை அனுபவிக்கட்டும். போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு லாடம் கட்டினாதான் அவன் சரி வருவான். விடு பவி, இப்போது உனக்கு கோவம் கொஞ்சமாவது குறைஞ்சிருக்கா இல்லையா? இல்ல சார், எனக்கு சந்தோஷ் மேல கோவம் தான். ஆனா அத்தனை பேருக்கு முன்னால அவனை யாருன்னே தெரியாதுன்னு சொல்லி போலீஸ்ல எல்லாம் புடிச்சு கொடுத்துட்டேன். போலீஸ் ஜீப்ல போகும்போது என்ன ஒரு பார்வை பார்த்தான். அது இன்னும் என் மனசை விட்டு போகாம அப்படியே இருக்கு சார். என்ன பவித்ரா, அவனுக்காக போய் ஃபீல் பண்ற? வீட்டுல திருந்தாதவன் வெளியில போனாதான் திருந்துவான்.
நல்லா அனுபவிச்சு பக்குவப்பட்டு வரட்டும். உன்கிட்ட எல்லா விஷயத்தையும் மறைச்சதுக்கு இது சரியான தண்டனை தான். சந்தோஷ், ரொம்ப நன்றி சார். நீங்க மட்டும் வரலைன்னா என்னை விட்டுருக்க மாட்டாங்க சார். ஏய் விடுங்க சந்தோஷ், நீங்க பவி கிட்ட போய் பேசிருக்க கூடாது. அவ என் கூட தானே இருக்கா. கண்டிப்பா நான் பேசி உண்மையை புரிய வச்சு உங்க கூட சேர்த்து வைப்பேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. சரிங்க சார். சார் நீங்க எனக்காக கொஞ்சம். சந்தோஷ் போதும், நீங்க எதுவும் சொல்லாதீங்க. ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இங்க நடந்தது எதுவுமே லட்சுமி மேடத்துக்கு தெரிய வேண்டாம். ஏன்னா அவங்க ஏற்கனவே நொந்து போயிருக்காங்க. இல்ல சார், நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனா நீங்க தான் சார் பவிக்கிட்ட எப்படியாவது கொஞ்சம் புரிய வைக்கணும். நான் பாத்துக்கிறேன் சந்தோஷ், நீங்க ரிலாக்ஸ்டா இருங்க, ரெஸ்ட் எடுங்க. அப்புறம் போலீஸ் உங்களை அடிச்சாங்களா? இல்ல சார், என் தலையில என்ன எழுதி இருக்கோ அதான் சார் நடக்கும். நம்ம எதுக்கும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு போவோம். இல்ல சார், ஹாஸ்பிட்டலுக்குலாம் வேண்டாம் சார். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். சரி, இந்த காயத்தை எல்லாம் லட்சுமி மேடம் பார்க்காத மாதிரி நடந்துக்குங்க. இத பார்த்தா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். அம்மாக்கு தெரியாம நான் பாத்துக்கிறேன் சார். சரி வாங்க. வா. உடம்பெல்லாம் காயமா இருக்கே குட்டி. என்ன நடந்தது? என்ன செஞ்ச? எப்படி இது நடந்தது சொல்லுடா. அது சொல்லு குட்டி. டேய் என்னடா ஆச்சு? என்ன முகமெல்லாம் வீங்கி இருக்கே? அது என்னாச்சுடா? தாத்தா, அது வந்து வர்ற வழியில ரோட்ல ஒரு சின்ன பிரச்சனை. அது கொஞ்சம் கைகலப்பாயிடுச்சு. அச்சோ, அடிதடி ஆகிற அளவுக்கு ரோட்ல என்னடா பிரச்சனை உனக்கு? ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க? இப்ப இந்த உன் வலியை யார் தாங்குவா? குட்டி வா, நான் உனக்கு மருந்து போட்டு விடுறேன். வேண்டாமா, எனக்கு வலியெல்லாம் இல்ல. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். என்னது? பரவாயில்லையா? எவ்வளவு அடி வாங்கிட்டு வந்திருக்க? வா, மருந்து போட்டு விடுறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, எனக்கு வலியெல்லாம் இல்ல. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டா போதும். வலிக்கலையா? வலிக்காம தான் நான் கை வச்ச இடத்துல எல்லாம் ஆணு கத்துனியா? வா, மருந்து போட்டு விடுறேன். வேண்டாம், நான் சந்தோஷ் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். என்னடா இது, வாயில இந்த அளவுக்கு காயம் பட்டிருக்கு, வலிலன்னு சொல்ற? அம்மா கூப்பிடுறாங்கல்ல, போய் மருந்து போட்டு வா. வாடா, வா. என்ன இது? எங்க போய் என்ன பண்ணிட்டு வந்திருக்க? ஒழுங்கா போக முடியாதா? இதான் ஹரிசார் பிளாட். என்னங்க, மறுபடியும் பெல் அடிங்க. ரூம்ல எங்கயாவது இருக்க போறாங்க. பவி ஹரிசார் வீட்டுல தான் இருக்கேன்னு சொன்னா. எங்கே போயிருப்பா? ஒருவேளை வெளியே எங்கேயும் போயிருப்பாளோ? எதுக்கும் பவிக்கு ஒரு போன் பண்ணி பாரு. என்னாச்சு? போன் எடுக்கலங்க. எங்க ஒருவேளை ஏதாவது வாங்க கடைக்கு போயிருப்பா. வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, மறுபடியும் ட்ரை பண்ணி பாரு. சொல்லு வைதேகி, வந்துட்டீங்களா? வந்துட்டோம் பவி. இங்கதான் ஹரிசார் பிளாட்டுக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சின்ன வேலையா வெளியே வந்தேன், அங்கே இருங்க. ஒரு 1/4 மணி நேரத்துல வந்துட்டேன். சரி பவி.
நாங்க வெயிட் பண்றோம். என்ன சொல்ற? வரேன்னு சொன்னால? இப்ப வந்துருவேன்னு சொல்லிருக்கா. வெயிட் பண்ண சொல்லிருக்காங்க. இவங்களை எங்கேயோ பாத்திருக்கனே. ஓஹோ, பவித்ராவோட அப்பா அம்மா இல்ல இவங்க. இவங்க இதுக்கு வந்திருக்காங்க. ஒருவேளை பவித்ரா அனுப்பியிருப்பாளோ? இவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருந்தா பரவாயில்ல. பரவாயில்ல, நம்ம பங்குக்கு கொஞ்சம் போட்டு வைப்போம். எக்ஸ்கியூஸ் மீ. பவி, நான் உன்னை கம்பல் பண்ணல. என்னோட சஜஷனை சொன்னேன், அவ்வளவுதான். அப்புறம் ஓ இஷ்டம். நீங்க சொல்றது ஒரு வகையில சரிதான். ஆனா இந்த விஷயம் எல்லாம் சந்தோஷுக்கு ஒத்து வராது சார். இங்க பாருங்க, முதல் கொண்டல் முற்றிலும் கொண்டல் சொல்லுவாங்க. எந்த பழக்கத்துக்கு அடிக்ட் ஆனாலும் மீட்டு கொண்டு வந்துடலாம். ஆனா இந்த பொம்பளைங்க சகவாசம் கட்டையில போற கடைசி வரைக்கும் அதெல்லாம் மாறாது சார். இங்க பாருமா, உங்க அப்பா நான் சொல்றேன் கையெழுத்து போடுமா. என்னம்மா யோசிக்கிற? இது ஒண்ணு கண்ணகி நலாயினி காலம் இல்ல. கணவனே கண்கண்ட தெய்வம், மணாலனே மங்கையின் பாக்கியம்னு வாழ்றதுக்கு. இது கம்ப்யூட்டர் காலம்மா. செட் ஆகலையா தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்கணும். பவித்ரா, என்ன யோசிக்கிறமா? அப்பா தான் இவ்வளவு தூரம் சொல்றாருல, கையெழுத்து போடுமா. யோசிக்காத பவி, கையெழுத்து போடுமா. அப்பா சொல்றேன்ல. சமந்தி, நீங்களா? வாங்க வாங்க, உள்ள வாங்க வாங்க வாங்க. சமந்தி, உட்காருங்க உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். உங்க பையன் இருக்கான், உள்ள இருக்கான். கூப்பிடுறேன். குட்டி குட்டி. வந்திருக்கான், வா. வாங்க மாமா, வாங்க த, உட்காருங்க. அம்மா இருக்கட்டும். காஃபி ஏதாவது எடுத்துட்டு வாங்க. நான் காஃபி எடுத்துட்டு வந்துடுறேன், நீங்க உட்காருங்க. உட்காருங்க. தம்பி, உங்க வீட்டுக்கு நாங்க ஒண்ணு விருந்து சாப்பிட வரல. எங்க பொண்ணு மனசால பட்ட காயத்துக்கு மருந்து போட வந்திருக்கு. சமந்தி, நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு ஒன்னும் புரியலையே. சூப்பருங்க. இப்படி ஒண்ணும் தெரியாத முகத்தை வச்சுக்கிட்டு பேசுற வித்தையெல்லாம் எங்களுக்கும் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்களேன். என்ன சமந்தி, வந்ததுல இருந்தே கோவமா இருக்கீங்க? அவங்க புருஷன் பொண்டாட்டி, ஏதோ அவங்களுக்குள்ள. நிறுத்துங்க. இங்க பாருங்க, நாங்க ஒன்னும் எங்க பொண்ணு ஏதோ கோவத்துல வந்துட்டா மறுபடியும் கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போறோன்னு சொல்றதுக்காக இங்க வரல. இதுக்கு மேல எங்க பொண்ணு உங்க பையனோட வர்றதுல அர்த்தம் இல்லைன்னு சொல்றதுக்காக வந்தோம். மாமா, மாமா நீங்க என்ன சொல்றீங்கன்னு எங்களுக்கு புரியல. மாமா, நீங்க என்ன அன்னைக்கு அடிச்சத கூட நான் மறந்துட்டேன். மாமா, பவி கூட சேர்ந்து பழையபடி இருக்கணும் தான் மாமா நான் இப்போ வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன தம்பி,
நல்ல புள்ள மாதிரி பேசறதா நினைப்பா. இந்த அறிவெல்லாம் இன்னொருத்திய தேடி போனீங்கல்ல, அப்ப யோசிச்சிருக்கணும். இங்க பாருங்க, என்னோட பையன் மேல எந்த தப்பும் இல்ல. என்னோட குட்டி அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கல. யாரும் இல்லாதவ ஊருக்கு புதுசுன்னு சொல்லிதான் அந்த பொண்ணுக்கு உதவி பண்ண போனா. வேற எந்த தப்பும் பண்ணல என் குட்டி. வைதேகி, ஏங்க என்னங்க என்னங்க என்ன பண்றீங்க நீங்க? உங்களுக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? அடுத்த முறை நீங்க இந்த வீட்டுக்கு வரும்போது என்னோட பவியோட தான் வரணும். என்னைக்கு இருந்தாலும் பவிதான் இந்த வீட்டோட மருமக. அதுல எந்த மாற்றமும் வராது. எனக்கு அவன் மேல இருக்கிற கோவத்தை விட உங்க மேலதான் அத்தா அதிகமா கோவம் இருக்கு. அவன் எப்பவும் என்ன பண்ணுவானெல்லாம் எனக்கு தெரியும். ஆனா நீங்க இத்தனை நாள் இல்லாம இப்படி ஒரு விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சிட்டீங்கல்ல. நான் என்ன பண்ணேன் பவி? நான் அப்பவே காரணத்தை எல்லாம் சொல்லிட்டேனே. நான் எது நடக்க கூடாதுன்னு நினைச்சு பயந்தேனோ அதுவே இப்ப நடந்துரும் போல இருக்கே. உனக்கும் குட்டிக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு அந்த ஆதிரா விஷயம் உன்கிட்ட நான் எதையுமே சொல்லல. நான் உன்கிட்ட மறைச்ச விஷயம் இது ஒண்ணுதானே பவி? தெரிஞ்ச ஒரு விஷயம் தெரியாம எத்தனைன்னு தெரியலையே. நான் உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கை, பாசம் எல்லாத்தையுமே இந்த ஒரு விஷயத்துல சுக்கு நூறாக்கிட்டீங்க அத்தை. ஏன்னா அவன் உங்க புள்ள, நான் வெளியேந்து வந்தவதானே. மகனா மருமகளான்னு வரும்போது நீங்க உங்க குட்டிக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க. போதும் பவி, போதும். வார்த்தைகளை விட்டுறாது. உங்க புள்ள தப்பே செஞ்சிருந்தாலும் அவனை விட்டு கொடுக்காம அவன் பக்கம் தானே நிக்கிறீங்க. அப்படியெல்லாம் இல்ல பவி. இல்லதான். நீங்க என்ன ஆனாலும் உங்க பையன் பக்கம் தான் நிப்பீங்க, மாற மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் அத்தை. நியாயமா பார்த்தா பாதிக்கப்பட்டவன் நான். என் பக்கம் தானே நீங்க நிக்கணும். பவி, எனக்கு நீயும் முக்கியம், என்னோட குட்டியும் முக்கியம். அது நடக்காத அத்தை. நானா சந்தோஷான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. யாரு முக்கியம்னு நீங்க தான் டிசைட் பண்ணணும். நான் முக்கியம்னு ஃபீல் பண்ணீங்கன்னா என் பக்கம் வாங்க. இல்ல உங்க குட்டி தான் முக்கியம்னா அவன் பக்கமே போயிடுங்க. என்ன சும்மா இப்படி வந்து தொந்தரவு பண்ணாதீங்க அத்தை.